சாய்ராம் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் துணை அனைவருக்கும் வணக்கம். என்னோட மச்சினர் முரளிதரன் இப்போ கருமாரி தேவி கருமாரி இது சேனல் நடத்துகிறார் இல்லையா, அவர் சொன்னார் உன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணு அப்படின்ட்டு. சரி, எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. நாங்கள் புட்டபர்த்தியில் இருக்கோம். நாங்களும் முரளி அண்ணா பக்கத்தாத்தில் தான் இருக்கோம். 2008 or 2009 நான் ஒரு மேரேஜுக்கு போக வேண்டியிருந்தது. புட்டபர்த்திலேருந்து சென்னைக்கு போக வேண்டியிருந்தது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன், எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் கல்யாணங்கிறதுனால நான் ஒரு 2-3 days அங்கே கல்யாணத்துக்கு அட்டன் பண்ணுறதுக்கோசரம் போனேன். அப்போ என்ன பண்ணேன், எல்லா ஜுவல்ஸையும் எடுத்து ஒரே ஒரு க்ரீன் கலர் பாக்ஸில் மொத்தத்தையும் போட்டுன்ட்டேன். தனித்தனியாக பொட்டியாக எடுத்துன்னு போனோம், லக்கேஜ் ஜாஸ்தின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஒரே பாக்ஸில் போட்டு கல்யாணத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு கல்யாணம் முடிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். அதுக்கு ரிட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணேன், அது பீரோ லாக்கரில் வச்சேன். வீட்டில் பீரோ லாக்கரில் வச்சுட்டேன். அப்புறமா எல்லாத்தையும் டைம் கிடைக்கிறச்சே நம்ம எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக அது பாக்ஸில் அதை வச்சுடலாம் அப்படின்ட்டு அப்படி வச்சுட்டேன். திடீர்னு ஒரு நாள் நினைவு வந்தது, அதோட நம்ம அப்படியே வச்சுட்டோமே, அதை எடுத்து பக்காவாக செட்டில் பண்ணி வைக்கணும், அந்த இடத்துல அது வைக்கணும், மொத்தத்தையும் உடனே இதில் போட்டு நெசுக்கி வச்சா அது பாழாப்படும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கலான்னு திறந்து பார்த்தா லாக்கரில் அந்த ஜுவல் பாக்ஸே காணும். இத்தனை குருவி சேர்க்குற மாதிரி குட்டியாக சேர்த்து வச்சுருந்தேன். மொத்தமும் அதில் தான் வச்சுருக்கேன். மொத்தமும் காணாமல் போனோடனே நான் ரொம்ப இதுவாகிட்டேன். தேடி பார்க்குறேன். மொத்த லாக்கரும் வேறு எதுவுமே இல்லை. லாக்கரில் இருந்தது மொத்தத்தையும் தான் எடுத்து டப்பா தான் இருந்தது. எல்லா டப்பாலையும் இருக்கிறதுலாம் தான் எடுத்து போட்டுன்னு போயிட்டேனே. ரொம்ப இதுவாகிடுது, ரொம்ப கஷ்டமாகிடுது. நானும் ஃபுல்லாக தேடி பார்த்தேன். மத்தியானத்துலேருந்து தேடி இருக்கேன், கிடைக்கல. அப்புறம் சாயங்காலம் பக்கத்தில் முரளி அண்ணாட்ட போய் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி பாருங்க, ஒரு கல்யாணத்துக்கு எடுத்துன்னு போயிட்டு வந்தேன், காணாமல் படுத்த ஜுவல்ஸ் எல்லாம் காணவே இல்லைண்ணா, பாக்ஸே காணும், பீரோவில் தான் வச்சேன் அப்படின்னு. நல்லா தேடி பாருமா, நான் தேடி பார்த்துட்டேன்னா கிடைக்கல அப்படின்னு. சரி, அப்போனா ஒன்று பண்ணு, கருமாரிக்கு வேண்டிக்கோ, நான் நடந்து வரேன்னு வேண்டிக்கோ, கண்டிப்பாக கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. சரின்னு சொல்லிவிட்டு சுவாமிக்கிட்ட போயிட்டு, அம்மா நீ தான் துணையாக இருக்கணும், என்னோட நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்துருக்கேன்னு உனக்கு தெரியும், குருவி சேர்க்குற மாதிரி நாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்கேன், இருக்கிறது கொஞ்சம் தான், அதையும் இந்த மாதிரி போயிடுத்துனா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, உழைச்சி சம்பாதிச்ச காசுமா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் கண்டிப்பாக எனக்கு தேடி கொடு, நாங்கள் கால்நடையாக உன்னை தரிசனம் பண்ணுறேன் அப்படின்னு வேண்டின்ட்டு அதுக்கப்புறமா திருப்பியும் நான் லாக்கரில் தேடினா நீங்கள் நம்ப மாட்டேன், அது லைட் க்ரீன் கலர் பீரோ. இந்த டப்பாவும் மோஸ்ட்லி அதே கலர் தான். நான் அத்தனையோ வாட்டி தடவி பார்த்துட்டு பீரோவை தட்டி பார்த்துட்டு எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை. இந்த வாட்டி நான் என்ன பண்ணேன், திருப்பி சுவாமியை வேண்டிட்டு அம்பாளை வேண்டிட்டு பீரோவை திறந்து அந்த லாக்கரை இது பண்ணாக்க ஓப்பன் பண்ணி அப்படியே ஒரு சைடும் தட்டிகிட்டே வரேன். ஒரு சைடில் டொக்குங்குது. பார்த்தா அந்த அட்டைப்பொட்டி, அந்த பாக்ஸ் நான் வச்சுன்னு போனேன் இல்லையா, அந்த ஜுவல் பாக்ஸ், அந்த சவுண்டு டக்குங்குது. என்னடா அது, இத்தனை வாட்டி நம்ம தட்டுறப்போ அந்த சவுண்டு வரல, பீரோ சவுண்டு தான் வந்தது, இந்த வாட்டி மட்டும் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த பாக்ஸான்னு பார்த்தா பாக்ஸ் தான். எடுத்தால் அத்தனையும் அப்படியே இருந்தது. ஒரு க்ஷணம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஐயோ தாயே, எப்படி நீ நிமிஷமாக என்னோட இது கவலையை போக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா திருப்பி நாங்கள் புட்டபர்த்திலேருந்து சென்னை மந்தவழியில் எங்கள் அப்பா அம்மா வீடு இருக்குது. அங்கேருந்து நடந்து நானும் எனக்கு துணைக்கு எங்கள் ஆத்துக்காரர் வந்தார். நாங்கள் 2 பேருமாவே நடந்து கருமாரிக்கு போய் எங்களோட பிரார்த்தனையை செலுத்திட்டு வந்தோம். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு. இது எப்போதுமே நாங்கள் இப்போதான் இல்லை, சின்ன இதுலேருந்து எங்கள் மாமியாரோட அம்மாலாம் ரொம்ப கருமாரி டிவோட்டி. அதனால் நான் கல்யாணம் ஆன புதுசில் எங்களுக்கு 1987 கல்யாணம் ஆச்சு. அப்பத்துலேருந்தே நாங்கள் வெள்ளிக்கிழமை நாங்கள் அப்போ சென்னையில் இருந்தோம். எவ்ரி ஃப்ரைடே குறி கேட்கறதுக்கு போயிடுவோம் அம்பாள்கிட்ட. அது கேட்டுண்டு அது பிரகாரம் அவள் தான் சொன்னால் உனக்கு வாரிசு வருது, கவலைப்படாது. கொஞ்ச நாள் எங்களுக்கு ஒரு 6-7 மாதம் குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகிட்டு. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, அந்த காலத்தில் அதெல்லாம் இதுவாக சொல்லுவா இல்லையா. ஆனால் அப்புறமா கருமாரி சொன்னால் கவலைப்படாத, உனக்கு வாரிசு வருது, உனக்கு உருவாயிருக்கு அப்படின்னே சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு என் பெரிய பையன் பிறந்தான். சரி, ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் வித் யூ ஆல். சாய்ராம்.